தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்குடியிருப்பு கிராமத்தில் கற்குவேல் ஐயனார் கோவிலில் கள்ளர் வெட்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவின் போது கோவில் பூசாரி தேரி காட்டில் வைக்கப்பட்டிருக்கும் இளநீரை வெட்டுவார். இந்த இளநீர் மண்ணில் பட்ட மணலை பக்தர்கள் புனித மணலாக கருதி முண்டியடித்து எடுத்து செல்வார்கள். இந்த ஆண்டும் ஏராளமானோர் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டனர். இதுதான் எங்களோட பூர்வீக குலதெய்வம். இந்த கள்ளர் வெட்டோட திருவிழாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளர் குலதெய்வம் ஐயனார் கோயிலுக்கு வரும்போது பக்தர்கள் வரும்போது இந்த இடத்துலேருந்து நகை திருட்டு போயிருக்கு. அந்த நகை திருட்டு போகிறது ஐயாட்ட வந்து முறையிட்டோடனே ஐயா வந்து காவல்தெய்வமாக இருந்து அந்த நகையை மீட்டு கொடுத்துருக்காங்க. மீட்டு கொடுத்து அந்த திருடினவங்களை தும்சம் பண்ணதான நினைவாக தான் இந்த கள்ளர் வெட்டுகளை அப்படின்ட்டு பண்ணுறாங்க. இந்த இளநியை வெட்டி அதில் கிடைக்கிற அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா ஒரு புனித மண்ணாக எடுத்து நாங்கள் வச்சுக்கிறோம். இது வந்து தொழில் ஸ்தாபனத்தில் வைக்கிறது, வீடு மண்ணை போடுற இடத்துல, விவசாயம் செய்கிறதுல, அது உடல்நிலை சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு எங்களோட ஒரு பூர்வீக ஒரு நம்பிக்கையாக இருக்குது. குலதெய்வம் கற்குவேல் வந்து எல்லாரையும் நல்லா சிறப்பாக வச்சிருக்காரு. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.